ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து உழைப்பார் தினத்தை முன்னிட்டு ஒரு நம்ம வந்து ஒரு காமனான ஒரு உழைக்கிற நபரை வந்து இன்டர்வியூ பண்ண போறோம். அவரோட கஷ்ட நஷ்டங்கள், அவரோட வளர்ச்சி, இன்னைக்கும் அவர் ஏன் உழைச்சிட்டு இருக்காரு, அதை பத்திலாம் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கணும் நம்ம நினைக்கிறோம். நம்ம இதை பத்திலாம் அவர்கிட்ட கேட்க போறோம். அவர் இந்த உழைப்பாளர் தினத்தோட ஸ்பெஷல் பதில்கள்லாம் என்ன மாதிரி கொடுக்குறாருன்னு நம்ம பார்க்கணும். தொடர்ச்சியா இந்த வீடியோவை பாருங்க, உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டா இருக்கும். அது இல்லாம நீங்க தெரிஞ்சிக்காத விஷயங்களை தெரிஞ்சுக்கிற மாதிரியும் இருக்கும். பார்த்துக்கிட்டே இருங்க. வந்து அண்ணன் கிட்ட கேட்கலாம். அண்ணா வந்து இன்னைக்கு உழைப்பாளர் தினம், இன்னைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. எதனால இன்னைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா? உழைப்பாளர் எப்பவுமே உழைச்சிட்டு தாங்க இருக்கணும். அவர் உழைக்கிறதுனால தான் வந்து எல்லாமே நடக்கும். நம்ம ஆசைப்பட்டு தான் நடக்கும். அச்சீவ்மெண்ட்டுக்கு போக முடியும். ஆனா இந்த நாள் வந்து உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நாளா தானே நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, ஏன் அது? நம்மளுக்கு ரெஸ்டே தேவையில்லைங்க. அதுக்கு தான் உழைப்பாளர் தினம்னு பேர் வச்சிருக்காங்க. உழைக்கிறவங்களுக்கு ரெஸ்ட் தேவைதான். ஆனா அந்த டைமுக்கு அது கொஞ்சம் அதுக்குன்னு டைம் வரும். அந்த டைம் வரும்போது நம்ம இது பண்ணி ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். ஓ அப்படியா? இப்போ வந்து நீங்க வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கும் நிறைய ஆர்டர்லாம் வருது, அதனால வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஆமா, நம்ம கஸ்டமர் சர்வீஸ் பண்றதுனால இப்போ என்னன்னா அது கஸ்டமர் நம்மளுக்கு தேவை. அதனால நம்ம வந்து உழைச்சிட்டே தான் இருக்கணும். எப்போ ரெஸ்ட்னா அது ஒரு குறிப்பிட்ட ஏஜ், அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியதுதான். ஓகே, ஒரு வயசுக்கு வர வரைக்கும் உழைச்சிக்கிட்டே தான் இருக்கணும். அது வரைக்கும் நீங்க உழைப்பாளி தான். அது வரைக்கும் நான் உழைப்பாளி தான். 60 வயசுனாலும் உழைச்சிட்டே தான் இருப்பேன். அதுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம வேலையை நம்ம போவோம். சரி, இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க? அது சொல்ல முடியாது. ஏகப்பட்ட கமிட்மெண்ட்டு, ஏகப்பட்ட போராட்டம் எல்லாம் தாண்டி எல்லாரும் மிதிச்சு எல்லாம் இது பண்ணி தான் வெளியே வந்தேன் இந்த சூழ்நிலைக்கு. அது ரொம்ப சொல்ல முடியாது, ஒரு விதமான இதாகும். ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு சப்போர்ட்லாம் யாருன்னா? அது கடவுளும் நம்ம நண்பர்களும் நம்ம ஃபேமிலியும், இவங்க தான் வந்து ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக சொல்ல போனால் எங்கள் அப்பா ஃபினான்ஷியல் மூலியமாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எல்லாத்துக்கும் கூட இருந்து அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு, எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. அதனால அந்த ஒரு தன்னம்பிக்கையும் நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்கு. எது வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம், தன்னம்பிக்கை இருந்தா. அந்த ஒரு விஷயம் உண்மையாவே நல்ல விஷயம்னா. சரிண்ணா, இப்போ நீங்க இந்த கடை எப்படி, இப்போ என்ன உங்க இதுல ஸ்பெஷலா இருக்கு? இப்போ உங்ககிட்ட வந்தா என்ன கிடைக்கும், உங்க லொக்கேஷன் எங்க, அதை பத்திலாம் ஆடியன்ஸுக்கு சொல்லுங்க. நம்ம கடை வந்து இப்போதான் ஆரம்பிச்சு ஒரு 6 மாசம் ஆகுது. ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இது ஆகிட்டு பிக்கப் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கடையோட ஃபேவரட் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் லோடட் ஃப்ரைஸ் தான் ஜாஸ்தியாக போகும். டேஸ்ட்டும் குவான்டிட்டியும் கொஞ்சம் நல்லா சூப்பராக நம்ம கொடுக்கறதுனால சரௌண்டிங்கில் நம்ம கடைலாம் பெஸ்ட்டு லோடட் ஃப்ரைஸ். அதுக்கப்புறம் சிக்கன் பாப்கார்ன் எல்லாமே வந்து லைவ் சிக்கனாக போடுறோம். நம்ம வந்து நான் ஃப்ரோசன் ஐட்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை, லைவ் சிக்கனாக போடுறதுனால நம்ம மக்களுக்கு டேஸ்ட்டாகவும் கொடுக்குறோம், குவான்டிட்டி ஜாஸ்தியாகவும் கொடுக்குறோம், ப்ரைஸும் கம்மியாகவும் கொடுக்குறோம். இதுதான் நம்மளோட கஸ்டமர் சர்வீஸ். ஓகே, ஆனா நீங்க உங்க லட்சியமே இந்த மாதிரி ஒரு கடை ஆரம்பிக்கணும். ஆமா, இது எனக்கு பல நாள் கனவு. இது பல நாள் கனவு வந்து நான் எப்படி ஆரம்பிக்கணும் இது பண்ணணும், அதுக்கான சுச்சுவேஷன் இப்போதான் வந்தது. அதை கரெக்டாக நான் யூஸ் பண்ணிட்டு இப்போ அது மூலியமா நான் போயிட்டு இருக்கேன். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் பண்றேன். உங்க வாழ்க்கையில இதை லட்சியமா வச்சீங்க, அதை இப்பதான் படிப்படியா இன்னும் அதை இதுக்கு மேல என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா? இதுக்கு மேலனா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 பிரான்ச் மேல ஓப்பன் பண்ணோம். எல்லாரும் வந்து ஒரு ஃபேமிலியா இருக்கும். அதாவது நம்ம கூட ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க எல்லாமே ஒரு கடையா பார்த்துட்டு அவங்க ஒரு ரேஞ்சா போய் அப்படி போகணும். இதுதான் என்னோட லட்சியம். நீங்க மட்டும் வளர்றது இல்லாம கூட இருக்கவங்களும் வளர்த்து விடணும்ன்ற நல்ல மனசு இருக்கு உங்களுக்கு, அதை நான் பாராட்டுறேன். சரி, ஓகே. இப்போ வந்து அண்ணா, சரி, நான் இவ்வளவு நல்லா பேசுனீங்க. உழைப்பாளர் தினத்துக்கு உழைக்கிற ஒரு நல்ல மனிதரை பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க கடை எங்க இருக்கு? என்னால முடிஞ்சு உங்க கடை எங்க இருக்கு? என் கடை வந்து இங்க குமரநகர் ஃபர்ஸ்ட் 80 ஃபீட் ரோட்ல இருக்கு. குமரநகர் டிப்போக்கு முன்னாடி பிளஸ் ஷெப்பர்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நடுவில் நம்ம கடை பேர் என்ன? கடை பேர் வந்து ஆர்கே சாட்டி. அது வந்து ஒரு சாட்டின்றது ஒரு நம்ம ஒரு இதாக போட்டுறதுனால ஆர்கே சாட்டி நம்ம கடை. இந்த பேரை முடிவு பண்ணது யாருன்னா? இந்த பேரை முடிவு பண்ணதும் கடவுள் தான், முருகர். அவர் தான் நம்மளுக்கு எப்பவுமே ஃபேவரேட்டு. அவர்கிட்ட அவர் போட்டு வாங்கினதுல அது அப்பா பேரும் அம்மா பேரும் சேர்த்து வச்சு அந்த ஆர்கே சாட்டின்னு போட்டு நம்ம போட்டோம். உண்மையாவே ரொம்ப சந்தோஷம் தான். இன்னைக்கு உழைப்பாளர் தினத்தன்னைக்கு ஒரு படிப்படியா முன்னேறி நான் ஒரு நபரை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்னா. நீங்களும் நீங்க சொன்ன மாதிரி படிப்படியா வளர்றதுக்கு என் சேனல் சார்பா உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. நீங்களும் இன்னும் பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ணணும். நன்றி. கண்டிப்பா.